Expenditure made from Consolidated Fund of இந்தியாவுக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு வந்து டிஸ்கஷன் நடத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஓட்டிங் நடத்தி அதுக்கப்புறம் அப்ரூவல் வாங்கி தான் யூஸ்வலாக வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட்டை வித்ரா பண்ணுவாங்க. ஆனால் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. பார்லிமெண்ட்டோட அப்ரூவலோ இல்லை ஓட்டிங்கோ தேவைப்படாது. கவர்மெண்ட் வந்து அவங்க சொல்லக்கூடிய அமௌண்ட்டை வந்து ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் மட்டும் நடத்தி அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கவர்னர்ஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இவங்களுக்கான சேலரிஸ் எல்லாமே இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுத்துப்பாங்க. அந்த அதர் ஹேண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மேடு ஃப்ரம் கன்சாலிடேட் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்த ஃபண்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் தேவைப்படும். இதுக்கான எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான எக்ஸ்பெண்டிச்சர் இது எல்லாத்துக்குமே இந்த ஓட்டிங் ப்ராசஸ் மூலயமா மட்டும்தான் எக்ஸ்பெண்டிச்சருக்கான அமௌண்ட்டை வாங்க முடியும். தேங்க்யூ.